ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். பிள்ளையார் கோயில், அந்த கோயிலில் ஒரு நேர்த்தி கடன் வச்சுருந்தேங்க. அந்த கோயிலுக்கு தான் இன்னைக்கு பொங்கல் வைக்க கிளம்பிட்டோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, என் பையனுக்காண்டி நேர்ந்துக்கினது, அதான் பொங்கல் வைக்க கிளம்பிட்டோம். பொங்கலுக்கு தேவையான பொருள் எல்லாமே இதுக்குள்ள இருக்குது, எடுத்து வச்சாச்சு. இப்போ இலை இல்லை, அதான் போய் வாங்கிட்டு வர்றேன் கடையில். கிளம்பியாச்சு. நாங்கள் பிள்ளையாருப்பா எத்தனைவா இல்லை, அப்புறம் போடுவோம். காஞ்ச மண்ணு அதெல்லாம் ஈரமா இருமா, நானும் ஒட்டுறி ஒரு சூடு வச்சிருக்கானே இது. ஏறி ஒன்னழகு மாட்டாளினா ஒருத்தர் அடிச்சிருக்கீங்க. நாங்கள் குப்பை குடிக்கிட்டு தான் வச்சு போட்டுருக்கோம். எங்களை கொண்டாந்து விடும். மாடு ஓட்டிக்கு வரேன்னு சொல்லவுங்கள நான் குப்பை குடிக்கிட்ட கட்டி போட்டுட்டு வந்தேன். ஒன்னழகு ஒன்னழகு, நீ உன் மயன் சொன்ன ஓட்டியாடல, அது வீட்டில் தான் இருக்கு. இன்னைக்கு ஓட்டியாடலேன்னு சொல்லவும் நான் இந்த பிள்ளையார் கோயிலில் கனகா பொங்க வச்சு தான் அந்த குப்பை குடிக்கிட்ட கட்டி போட்டு வந்து நீ வந்தாலும் அதை அவுத்து ஓடிட்டு வந்துருக்கலாம்னு. குப்பை குடிக்கிற தாயா அந்த கொள்ளைக்கில் கட்டி போட்டுக்கிறேன். உன் மயனை கேட்டதுக்கு அவங்க அவுத்தாரில் இன்னைக்கு அவுத்தார மாட்டான்னு சொன்ன உடனே அதுக்குள்ள ஒன்றாந்து கட்டுனி கட்டி போட்டுட்டு வந்து குப்பை குடிக்கிட்ட இந்த பிள்ளையார் கோயிலில் பொங்க வச்சுக்கிருக்கு கனகா. அதான் கட்டி போட்டுட்டு அப்புறம் வந்தேனா. எரியப்பா, எரியட்டும்டா. குங்குமம் இருக்காயா? நனைஞ்சி கிடக்குண்டா. இதாக இருக்கு.
நல்ல நானே குங்குமம் இல்லைன்னு ஃபீல் பண்ணிக்கிறீங்க. இதாக இருக்குது சாம்பிராணி. ஏன் அங்கிட்ட அள்ளி கொண்டு அங்கிட்ட குப்பை குடிக்கல போட்டு சாம்பிராணி. அதே யாரும் கொண்டாடுறத எடுத்து இது பண்ணிக்குவாங்க. யாரும் இது ஒன்று வந்தவங்க நாங்கள் அள்ளி இங்கனே வச்சுட்டு போகிறது, அங்கிட்டலாம் அள்ளி வைக்க மாட்டோம். தம்பி அந்த நெருப்பை உள்ள தள்ளி விடு. தேசத்தியால் தோண்டி போட்ட வந்து நிறவி விடாது. நான் இடம் பண்ணுறேன் இந்த ஊரில். எங்கிட்டு தான் நிற்குதே என்னன்னா விட்டுக்காண்டா வாரம் இந்த சாமி கேட்கல. அங்கே கிடக்கு இந்த சாமிக்கு என்னடா நீ ஏன்டா ஊட்டி பண்ணுற? ஒரு அடுப்பு மட்டும் வாங்கியாண்டு போய் ஆச்சுக்கணும். சாம்பலில் கரைச்சிக்கிட்டு தடவி இருக்கான். நான் எடுத்தாண்டு மாதிரி எடுத்தாண்டு இருக்கிறேன் இல்லையா அகலமா தொட்டிலையுமா தடவணும்? வை பொட்டு வை அப்படி வை. குங்குமமும் வை. 3 இடத்துல வைக்கவா? 3 இடத்துல வை. அரிசி அந்த அதுக்கு அந்த அந்த கவருக்குள்ள இருக்கும் பாரு. அருவா கொண்டாந்தீங்க இருக்கு. தண்ணி ஏன் அவ்வளவு வச்சேன்? அதில் கிளஞ்சி விட்டு அதில் ஊற்றி சொல்லி இன்னைக்கு பொங்க வச்சாலும் தேங்காய் பழம் அதுக்குவாங்க. நம்ம பொங்க வைக்கிற அன்னைக்கு அவர் கொஞ்சம் தக்க தொதியாக இருக்கணும். காலை வச்சு கொத்த கொடுங்க. உடம்புல எந்த ஒரு நோய் நொடியும் இருக்கக்கூடாது. எனக்கு யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் நடக்கணும். நல்லாவே ஊற்றி தண்ணியை கொஞ்சம் வீட்டுட்டு அப்புறம் போய் வெள்ளம் வைக்கிறேன். அப்படியே ஊற்றி சாப்பாட்டு அதை பார்த்து அங்கே ஊருக்கெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்புறம் அங்கே வீட்டுக்கிட்ட கொண்டு அங்கே நாங்கள் கொடுக்குறோம் கொஞ்சம் பேருக்கு. இங்கே இடையில வைக்கிறது அப்படியே வச்சுட்டு தானே போகணும் இல்லையே. காலையில் ஓட்டுப்பட்டு ஓட்டுவாங்க. கொஞ்சம் நூண்டு வப்பம்யா. அந்த குருவி இருவி இருந்தால் வந்து சாப்பிட்டு போகுதுங்க. அது அது அவர் இங்கனே இருக்காரு, அவரே வரதுக்கு இருக்கிறாங்க அவங்க. யார்ரா அவரை பார்த்து வரைகிறியா? நேதரையா இது ரெண்டுக்கும் ரெண்டுமே ஆயிஷா நிறைய கொடுக்கணும். நீங்கள் நிறைய கொடுக்கணும். உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கணும். வேறு யாருக்கும் முடியாமல் வந்தால் கூட கேட்காம இருக்கு. முடியாமல் வந்தால் எனக்கு 10 ம்
தின்னுட்டு போகுது. நான் தான் கட்டி போட்டேன் சக்கரை. சாமி கோட்டா இருக்குல்ல, அதனால அங்கே போய் அதில் நசுக்காதடா. ஏதாச்சும் ஒரு கல் கம்பு குச்சி இந்த மாதிரி இருந்தா இங்கிட்டு தள்ளிக்கிட்டு வா, அங்கிட்டு தள்ளிக்கிட்டு போ. தப்பான இடத்துல அடிச்சுக்கிட்டு யாராவது உன்னை வாங்கி சாப்பிட யாராவது வந்துடணும். நிறைய அந்த திங்குது. பொங்க வச்சாச்சுங்க. பழையமெல்லாம் போட்டு சாமிலாம் கும்பிட்டாச்சு. பொங்க சோறுங்கனேருந்து சாப்பிட்டு போவோமா கோயிலுக்கிட்ட அப்படின்னு சொல்லி என் பொண்ணு பையன்னு சொன்னாங்க. என் பொண்ணு பொங்க சோறு சாப்பிட்டுட்டு வீடியோ எடுக்க போயிட்டா. என் பையன் சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிட்டோன்னே கிளம்பிடுவோங்க. ஏன்னா எடுத்து அங்கிட்டு தூரமாக போட்டுவிட்டு பொங்க வச்ச பானை எல்லாத்தையும் தான்
எடுத்து வச்சாச்சு. அங்கே வீட்டுக்கிட்ட கொஞ்சம் கொண்ட எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்போம். இந்த அங்கிட்ட மாடு மேய்க்கிறவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தோம். அவங்க எல்லாருக்கும் பொங்கச்சோறு கொடுத்துட்டு கொஞ்சம் சோறு வச்சுருக்கோம். ஆனால் வீட்டுக்கிட்ட உள்ளவங்களுக்கு கொண்ட எல்லாருக்கும் அங்கே எடுத்து கொடுத்துட்டு கொஞ்சமாக வீட்டில் சாப்பிட்றதுக்கும் வச்சுருந்துட்டு அப்புறம் நான் இன்றைக்கே பானையெல்லாம் கழுவக்கூடாதான், நாளைக்கு தான் கழுவி போடணுமா. அதனால் அப்படியே எடுத்துகிட்டு போகிறேங்க. சாமி கும்பிட்டாச்சுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இன்றைக்கி. ஏதோ திருப்தியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நாளாக வேண்டி இருந்தது பிள்ளையார் கோயிலுக்கு பொங்க வைக்கணும்னு. அது இன்றைக்கி தாங்க நிறைவேறி இருக்குது. அதுவும் மாதம் வைக்கணும்னு சொல்லி நேர்ந்துருந்தேன். இந்த மாதம் தான் இப்போ ஃபஸ்ட்டுன்னு வச்சுருக்கேன். இன்னி அடுத்த மாதம் அதுக்கடுத்த மாதம்னு இன்னி தொடர்ந்து மாதம் வந்து பொங்க வச்சுட்டு போவோங்க. நான் ஒன்று நேர்ந்துருந்தேன் பிள்ளையார் அப்பாக்கிட்ட, அது நடந்துச்சு. நான் அவர்கிட்ட என்னென்ன வேண்டிக்கிறேனோ அது எல்லாம் எனக்கு கண்டிப்பாக நடக்குங்க. உங்களுக்கும் நடக்கணும்னா பிள்ளையாரப்பாவை வேண்டிக்கங்க. நடந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் எங்கே இந்த பிள்ளையாரப்பா இருக்கிறாருன்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு போகலாம். எல்லாரும் தரிசனம் பண்ணிக்கோங்க. அவர் ரொம்ப சக்தி வாய்ந்தவருங்க. நான் அவரோட சக்தியை தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இப்போ வந்து பொங்க வச்சுருக்கேன். நான் நேர்ந்துக்கினது எல்லாமே நடக்குங்க. அதே மாதிரி நீங்களும் ஏதாவது வேண்டுதல் இருந்தால் வைங்க, கண்டிப்பாக நடக்கும்.